என்னுடைய தாய் உங்க வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு ஏண்டா ரெண்டு பண்ணல நான் போய் என்னுடைய மகன் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வந்தேன். போனேன். இல்லமா இல்ல பின்புறமா போய் பார்த்தாக்கா நந்தவன் தள்ளி எகிரி எகிரி குச்சி விளையாடி கொண்டு இருந்ததுங்க. விளையாட்டு பிள்ளைகள் அப்படித்தாண்டா இருப்பாங்க. ஆமாமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். தாய் வர சொன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். உங்களை பார்க்க வேண்டும் என்று அந்த பால் ஓடோடி வந்து மலர் தூவி பணிந்தேனே பாதம் தங்கள் விளையாடும் நேரம் மலர் தூவி பணிந்தேனே பாதம் நீதானே அம்மா நான் வணங்கும் தெய்வம் நான் தானே அப்பா நீ பெற்ற செல்வம் வாழ்த்துகள் வளருவே மலர் துவி பணிந்தேனே பாதம் தங்கள் மடி மீது விளையாடும் நேரம் மலர் துவி பணிந்தேனே பாதம் அந்த பக்கத்துல வணங்குறாங்க அந்த பக்கத்துல வணங்குறாங்க அங்க இறங்குது நடு சரத்துல உள்ள விட்டு வணங்குறாங்க. நடு சென்டர்ல தான் வணங்கி ஆசை மகள் பாச மகள் மாண்பினை வாழ்த்துங்கள் தாயே. இருவரும் 100 ஆண்டு கால தீர்க்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அம்மா. நல்லபடி வாழ்த்திருக்கிறேன். எனக்கு 4 வாத்து கொடுமா. என்னப்பா வேணும்? எனக்கு 4 வாத்து கொடுமா. ஏன் கோழி வேணவா? ஐயோ வாழ்த்துமா ஏமா உங்க மகள் இருவருமே 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துனீங்கல்ல. நான் 150 வருஷம் வாழ்ந்தேன் வாழ்த்துங்கம்மா. என்னப்பா எத்தனை வருஷம்? 150 தான். அதிகமா இல்ல. அதிகம் வேணாம். அதுக்கு மேல வேணாம். ஒரு 200 வருஷம் வேணாம். ஒரு 300 வருஷம் வேணாம். 150 போதும். 1000 வருஷம் வேணாம். அதெல்லாம் வேணாம். 150. 200 வருஷம் வாழ்ந்தவே இந்த உலகமே தாங்காது. குடிக்கிற குடிக்கு இன்னும் 1 வருஷம் இருப்பாங்கன்னு தெரியல. சத்தியமா 150 வருஷம் புண்ணியத்துல என்ன வாய்ப்பு. பெரியவங்க ஆண்டு அனுபவிச்சு தான் சொல்லிருக்காங்க. என்னடா டேய் அளவுக்கு மீறி நான் அமிர்தம் விஷம் சொல்லுவாங்க. டேய் பேராசை பெரு நஷ்டம்டா. ஏன்டா அவ்வளவு தூரம் கேக்குறேன்? உனக்கு ஆண்டவன் நீ எப்போது பிறந்தையோ அப்போதே உன் தலையெழுத்து எழுதி வச்சிருக்கான். 180 40 வருஷம் 39வது இப்ப 39 1 வருஷமா? 1 வருஷம் இல்லப்பா. புரட்டாசி 3ஆம் சனியாம கணக்கு க்ளோஸ் பண்ணி யமதர்மர் சொல்லிட்டாரு எங்களுக்கு. கணக்கு இங்க செட்டில்மெண்ட் முடிஞ்ச உடனே க்ளோஸ். அங்க உட்கார்ந்து இருக்காரு. செட்டில்மெண்ட் உனக்கு குடுத்துட்டா சாவணுமா? இல்ல அதோ இருக்காரு பாருங்க. இங்கதான் இருக்கு. நீங்க தான் கஷ்டப்பட்டு கம்பெனில இது செட்டில்மெண்ட் முடிஞ்சு பேர் தான் நான் சாவணுமா? 3ஆம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு செட்டில்மெண்ட் முடிஞ்ச உடனே நீ டிவிஎஸ் 50ல போகும்போது பெரிய பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் தான். தனியார் பஸ்ல அதெல்லாம் செட்டில்மெண்ட் தருவாங்க. கவர்மெண்ட் பஸ் தான். 3ஆம் சனிக்கு மறுநாள் 11 மணிக்கு இரு. 2ஆம் சனிக்கு செத்துட்டு என்ன பண்ணுவா? இல்லையே நாங்க கேட்டுமே. யமுனை போய் கேட்டியா? செட்டில்மெண்ட் முடிஞ்சிட்டு நீ போ சொல்லி கூலமா உன வாரி போவாங்க. நான் மட்டும் வர மாட்டேன். இப்ப இருக்கிற நடிகர் அடுத்த வருஷம் புதுசா வரவங்க எல்லாம் சேர்ந்து வந்து உனக்கு அஞ்சலி செஞ்சுட்டு வந்துதான் நைட்டுக்கு நாடகம்.
என்னடா டேய் எப்படி அறிவு பாரு. டேய், ஒண்ணும் வரவே இல்லை. என்ன மாட்டா கண்டாங்க. ஏய் சர்த்த அவர் யாரா? அவர் யாரு? நானே அப்பா ஓ அவர் அப்பா நான் சித்தப்பாவா? ஆமா டேய் மச்சான் நான் தான் அப்பா. நோ 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 நீயே சொல்லிக்க நான் தான் அப்பேன்னு அங்க பாரு. மத்த நாளைக்கு வாங்கடா வீட்டுக்கு. அதை விட சொன்னாரு பாரு, என் பொண்டாட்டி தாலியா தரணும்னு ஏன்டா அது சொல்றேன்னு கோவம் ஒருத்தவர். உனக்கேடா கோவம் வருதா? டேய் ஏன்டா இப்படி சொல்ற? டேய் டேய் ஏதோ லிங்க் இருக்குது. லிங்க் இல்லப்பா, முடிஞ்சு போச்சு கட்டம். இப்போ இருவர் எதற்காக அழைத்து தெரியுமா? இருவருக்கு திருமணம் செய்ய போறேன். கேட்டுக்கோ. சொன்னா மட்டும் கோவம் வருது அந்த அம்மாவுக்கு. ஒரு பெத்த தாய் உங்களுக்கு இருவருக்கு திருமணம் சொல்றாங்க. எந்த பக்கம் திருமணம்? ஆமா திருமணம். அம்மா வளையணும். அருகுதான் உங்களுக்கு ஒரு பெத்த தாயம்மா உங்களுக்கு இருவருக்கும் இந்த வயசுல திருமணம் செய்து வைக்க போறோமான்னு சொல்றாங்க. எந்த என் அறிவு இருக்கவனுக்கு என்ன? முதிர்கணவனுக்கு என்ன? ஏண்டா சின்ன சிறியவர்கள் விளையாட்டு பிள்ளைகள் அவர்களுக்கு திருமணம் என்ன தெரியும்? தெரியாது. வாழ்ந்தவன் வாழ்ந்து முடிச்சவன் உனக்கு கூட்டி வச்சவன் உனக்கு தான் எல்லாம் தெரியும். டேய் திருமணம் என்னடா யாருக்கு கூட்டி வச்சு நானு வாழ்ந்து முடிந்தது என்ன வயசாகி போச்சு அது சொன்னியா நியாயம்? குடும்பத்து ரகசியம் அனைத்து தெரிந்தவன்டா. அப்படி சொல்ல கூட்டி வச்சேன்னு சொல்லிங்கிறா. கூட்டி வச்சான்னு சொல்லலையே, குடும்ப ரகசியம் தெரிஞ்சவன்னு சொன்னேன். அதனால பிள்ளைகளுக்கு திருமணம் என்றால் என்னன்னு தெரியாது. இருவருக்கு எடுத்து சொல்லிட்டான். திருமணம் நான் தெரியாதா? தெரியாது தாத்தா. மரியாதை கட்டு மூடும். உங்க கல்யாணமா அவளை எனக்கு உண்மையிலாங்க ஒரு இன்னும் 10 வருஷம் கழிச்சு கட்டிக்குவேன். டேய் என்னடா? ஏமா திருமணம் நான் தெரியாதா? கல்யாணம் பண்ணிக்கோ. டேய் திருமணனால என்ன தெரியல, கல்யாணம் எப்படிடா இருக்கும்? விளக்கமா நான் சொல்றேன். சொல்லு என்னைய பால பண்ணு. கல்யாணம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? நல்லா கேட்டுக்கோ. என்னைய பாரு. முதல்ல வண்டக்காமா வரும், வெண்டக்க மாரியா, அப்புறம் கத்திரிக்காய் மாதிரி ஆகும், அப்புறம் சொரக்கா மாதிரி போகும், அப்புறம் பூசணிக்காய் மாதிரி வரும். 10 மாசம் கழிச்சு பட்டுன்னு வெட்டி போடும். டேய் லூசு, இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? புரியலையா? திருமணம் என்றாலும் என்னன்னு தெரியாது. இப்படி சொன்னா எப்படிடா புரியும் அவங்களுக்கு? விளக்கமா சொல்றேன். விளக்கமா சொல்லுடா. வாயமா. நேரம் நம்ம கூலூர் போறோம். போலூர் போறோம். பெரிய மார்க்கெட் போலூர் தான். ஒரு செருப்பு கடைக்கு போறோம். இது ஒரு ஜதி. அம்மா எடுத்துக்கறேன். நாங்க வீக்கேசிடா. வீக்கேசிடா கோயிலுக்கு மாட்டணும். சொல்லு. ஒரு செருப்பு கடைக்கு போறோம். போயிட்டு புதுசா ஒரு செருப்பு எடுத்து முதல் முறையா போட்டா அது எப்படி இருக்கும்? டைட்டா போகும். காது கேக்கல. டைட்டா போகும்டா. ஏய் டேய் டேய் பாலு என்னடா என்னப்பா? டைட்டா இருக்கான்? என்னடா கை உதிருது? ஐயா மணி 11 12 ஒதுல இருக்குது ஐயா. ஒரு மெட்டல கேட்ட நெம்மில்ல ஒரு 150 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு 3 நாள் ஆச்சு அந்த மெட்டல்கள் பேசி. டேய் டேய் ஏன் என்ன கேட்டு குத்துருக்கு மட்டும் என் கையில் தான் காசு கத்த கை இருக்குது. வீட்டுக்கே போறது இல்லை. நீ ஏன் எனக்கு கொடுக்குற? நீ யாரோ நான் யாரோ? இல்ல வேணும்னா கே ஒண்ணும் தேவையில்ல. குத்துட்டு என்ன படக்க வச்சு நான் பாக்குறியா? பஸ் ஸ்டாண்ட்ல கடமா கை அடங்க குத்துட்டு எங்க வந்து பேசிக்கிறா நாடகத்துல ஏடே டேய் கடை எனக்கு குத்துட்டியா அங்க போய் பேசிக்கிறானா? சரி விடு சொல்லுடா. டைட்டா போவோம். 4 முறை போட்டா 4 முறை போட்டு கேட்டா என்ன ஆகும்? லூசா போகும். அதே மாதிரி தான் லூஸ் ஆயிடும். கடா வயசாகிட்டு எவ்வளவு ஏனுங்க மாட்டேங்குது. ஒரு திருமணம்னா கல்யாணம் சொல்லிட்டு கேட்ட பத்தியா? ஒரு 8வது படிக்கிற பொண்ணை போய் கேட்டு பாரு, 10வது படிக்கிற பொண்ணை போய் கேட்டு பாரு. திருமணம்னா என்ன, கல்யாணம்னா காதல்னா எப்படி லவ் பண்ணா சொல்லி எல்லாமே கேட்டு இதுமே எங்களுக்கு தெரியும். வந்து வேலை முடிந்தது. தாயி நீ ரைட் ஏண்டா டேய் விளக்கமா எடுத்து சொல்லிட்டியா? கீழ் போய் சொல்லி போடா போடா போறம்போ போடா. ஏய் போடி. அப்புறம் சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் போ. போடுடி. திருமணம் என்று சொன்னேனே, மாப்பிள்ளை யார் தெரியுமா? கனவு சாத்தா நாங்க கிடையாது மாப்பிள்ள. இந்த லூசுக்கு நான் மாப்பிள்ள. என் அழகண்ணா என் ஹேர் ஸ்டைல்னா நான் போய் இதுக்கு மாப்பிள்ள. டேய் போடா போடா போறம்போ போடா. மாப்பிள்ளை என்று சொன்னேனே யார் தெரியுமா? சிதம்பர நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரே உங்களுடைய தாய்மாமா. அவர்களுடைய பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் தான் ஜெயன் விஜயன். இருவர் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை. அம்மா என்னுடைய தைமாமன் மகன்களா சின்னஞ்சிறு வயதில் மாமாவை அத்தனையா
நன்றிகள். நீங்கள் சொன்ன வார்த்தை மிகவும் சந்தோஷம் அளிக்கிறது தாயி. அம்மா, ஆனால் ஒரு சின்ன ஆசை. என்ன? அம்மா, உங்களுக்கோ வயதாகி விட்டது. ஆமா இருப்பாங்களோ கூடுவாங்களோ கிடையாது. கம்பெனியில 15 பேர் கூட யோசிக்கிறதே கிடையாது என்னை பத்தி. நீ தான் ராமபாங்களும் யோசிக்கிறேன். தயவு செய்து உன் துட்டு கூட ஆனா நான் எனக்கு போயிடுறான். நீ போயிட்டா கடவுள் தாச்சா 4,80,000 3 நாமத்தை போட்டுருவனே சத்தியமா டேய், நான் நினைச்சுங்க நானு. நீ காண்பது பகல் கனவு. அதுக்குதான் ஒவ்வொரு வாரிசா கொண்டு வந்துக்கிற கம்பெனிக்கு போ. ஓட்ட போ சொல்லலாம் மேல படி மேல ஏறி சொல்ல தான் பாக்கணும் போய் ஐயே மான்விழி, அதனால் நாட்டு மக்களை சரிவர பார்த்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் பெற்றதோ 2 பெண் பிள்ளைகள். எங்களால் நாட்டாள முடியுமா? அதானே அதனால் அதற்கே கவலைப்படுகிறார். நாட்டு மணிமுடியை மாமாவுக்கு சுட்டி அவர்களை எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் எங்கள் மனம் மிகவும் சந்தோஷம். இவனதானே மூத்தவன் ஜெயனுக்கு நாட்டின் மணிமணத்தை சுட்டி அவனே உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். இளையவன் விஜயனுக்கு இவனை திருமணம் செய்து வைத்து இருவரின் திருமணம் சந்தோஷமாக நடத்துகிறேன். இந்த விஷயத்தை இருவரும் நல்லபடி வாழ்ந்திருக்க அவர்களே எதற்காக அழைத்து தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளை மகாராணி என்னுடைய கணவர் இப்போ எப்பொழுதும் அப்படிதான் இருப்பார். தளபதியாரே, சொல்லப்ப வார்த்தைப்பட்ட சிறுமை விளையாட்டு பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். அதற்காகத்தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இருவருக்கு திருமண ஏற்பாடு எடுத்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. சந்தோஷம். மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரது? திருமண நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரே என்னுடைய அண்ணன். அவர்கள் பெற்ற 2 பிள்ளைகளை தான் மாப்பிள்ளையாக அப்படியா? நல்ல விஷயம். திருமணம் மட்டுமில்லை, என்னுடைய அண்ணன் மகன் மூத்தவனுக்கு நாட்டின் மணிமணத்தை சுட்டி அவனையே மூத்தவனுக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன். இளையவனுக்கு இளையவனை திருமணம் செய்து வைத்து இருவரின் திருமணமும் உங்கள் தலைமையில் தான் நடக்க வேண்டும். அப்படியா? மகாராணி, உங்களுடைய எதுவோ அது விருப்பம் தடுக்க சிதம்பரம் நாடு சென்று என்னுடைய அண்ணனையும் அண்ணன் பெற்ற 2 பிள்ளைகளை அழைத்து வருவது உங்களுடைய கடமை. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? இவ்வளவு பேர் அரண்மனையிலேயே அனைத்து இவளையும் ஒருவர் செய்கிறீர்கள். துணைக்கென்று ஒருவரும் இல்லையே. வேட்டதிரன் பெண் பிள்ளை ஒரு வேலைகளாக விளையாட்டு பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆகையால் உமக்கு உதவி செய்வதற்கு ஒரு பணிப்பெண்ணை அனுப்பி வைக்கிறேன். பணிப்பெண்ணா? சந்தோஷமான விஷயம். சீக்கிரம் ஏற்பாடு செய்கள். மகனை சொல்ல கேட்டல? நான் இப்போதே சிதம்பரம் நாட்டை சென்று அவனுடைய அண்ணன் பெற்ற பிள்ளைகள் கையன் எடுத்து வரணுமாம். இந்த நாட்டை முடிச்சுட்டு மகாராணி ஏண்டா இந்த நாட்டை நான் ஆள வேண்டும் தானே? எவருக்கு அந்த நாட்டு மன்னனை போட்டு உனக்கு கட்சி பேசாதீங்க. நாட்டு மக்களுக்கு யாரும் தெரிஞ்சு பாரு. என்னாட்டு மன்னர் நீ கொலை செய்தது மக்களுக்கு தெரியாது, மகாராணிக்கு தெரியாது. இருந்தாலும் கணவன் சத்துருவ தெரியாமல் மஞ்சள் குங்குமம் தாலிய கைதில தோங்குது. அழகா இருக்கிறாங்க பாரு. அசிங்கமா இல்ல? டேய், இருந்தாலும் மனம் சத்தனை வேணா என்ன சாகர உயிரோட இருந்தாலும் ஏண்டா நேரங்காலம் பார்க்க வேண்டாம். டேய், உடனே நாட்டுக்கு மன்னர் வர வேண்டாம். எப்படியாவது மகன் இருக்கு வரை நாட்டுக்கு மன்னர் வர முடியாது. ஒரு முடிவு கட்டுகிறேன். இப்போதைய ஆசை காலையில் சவுந்தல பார்க்கலாம்.